Hi friends, welcome to my channel. Friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Friends, இன்னைக்கான வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு செமி லெவல் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர், ஓகேங்களா? வாட்டர் லெவல் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். இது பாத்தீங்கன்னா நம்மளே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு DIY ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது உள்ள பாத்தீங்கன்னா தெரியும். சில இண்டிகேஷன், சில சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸ் எதுக்காக நம்ம மெயினா மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பரேஷன் வாட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய மோட்டருக்காகவே பயன்படுத்திருக்கோம். கார்பரேஷன் வாட்டர்னா நம்ம வந்து டேங்க்ல இருந்து தண்ணி வரும் இல்லையா? டைரக்டா மோட்டர் போட்டு தான் தண்ணி இழுப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பயன்படுத்துறது தான் இந்த ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி வரும்போது ஆன் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மாதிரி ஆன் ஆகுது. தண்ணி வரும்போது நம்ம தான் ஆன் பண்ணணும். நம்ம ஆன் பண்ணிட்டா மட்டும் போதும், மிச்சம் எல்லாத்தையுமே இந்த சிஸ்டம் வந்து பார்த்துக்கும். என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் அதை வந்து சென்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ட்ரை பம்ப் சென்சார், அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வரலனாலும் தண்ணி வந்துட்டு இருக்கும்போது விட்டுட்டாலும் நமக்கு வந்து கட் ஆஃப் பண்ணிடும் மோட்டரை. அதாவது பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 மணிக்கு தண்ணி வரும்னு தெரியும். அந்த 4 மணிக்கு நம்ம வந்து புஷ் பண்ணா போதும், தண்ணி வந்தா மோட்டர் வந்து ரன் ஆகும். தண்ணி வரலனா மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணி வந்துட்டே இருக்கும். சில டைம்ல பாத்தீங்கன்னா தண்ணி வந்துட்டே இருக்கும், டப்புன்னு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வராது. அந்த மாதிரி டைம்லயும் பாத்தீங்கன்னா இது சென்ஸ் பண்ணி மோட்டரை வந்து கட் ஆஃப் பண்ணிடும். ஓகேங்களா? அதனால தான் பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்றோம். இது வந்து டேங்க் வந்து ஃபில் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் ரீசெட் ஆயிடும். நீங்க எப்போ வந்து மறுபடியும் இதை ப்ரெஸ் பண்றீங்களோ அப்போதான் இது வந்து ஆன் ஆகும். சரிங்களா? அதுக்காக தான் இதை மேக் பண்ணியிருக்கோம். இது உள்ள பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தான் பயன்படுத்திருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏசி வோல்டேஜை டிசி வோல்டேஜா மாத்தி கொடுக்குறது. ஓகேங்களா? ஒரு பேட்டரி கரண்ட் மாதிரி. அதாவது பாத்தீங்கன்னா ஏசி வோல்டேஜுக்கு நம்மளோட சிஸ்டம்ல வேலையே கிடையாது. இந்த சிஸ்டத்தை ஆன் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோடய நின்றுடும். அடுத்து பாத்தீங்கன்னா மோட்டருக்கு வந்து கனெக்ஷன் போகும். அவ்வளவுதான். மிச்சப்படி நம்ம ஹேண்டில் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா டிசி வோல்டேஜ் தான். நம்ம ஈர கையோட வச்சாலும் நமக்கு எதுவுமே ஆகாது. சரிங்களா? அதனால 100% பார்த்தீங்கன்னா சேஃபான ஒரு டிவைஸ். இதை நம்மளே தான் மேக் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தாலே தெரியும், டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பேக் சைடில் வச்சு நம்ம லாக் பண்ணியிருக்கோம் பாருங்க. நம்மளே வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். சில இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்கோம், சில சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன், இது பார்த்தீங்கன்னா ஃபியூஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் பண்ணுற பட்டன். இதுதான் மோட்டர் ஆன் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2way சுவிச்சஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா ஆட்டோ மேனுவல் அதுக்காக கொடுத்துருக்கோம். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் வந்து கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு 5 amps கனெக்டர் போட்டு நம்ம இது எல்லாத்தையுமே வயர் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு 3 வந்து பார்த்தீங்கன்னா ஏசி லைனு, மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் லைனு. இந்த செமி லெவல் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலரை நம்ம பயன்படுத்தோம்னா நம்மளுடைய மோட்டர் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். சில டைம்ல தண்ணி வராமல் அது மட்டும் ஓடிட்டே இருக்கும். கரண்ட் சப்போஸ் நின்றுடுச்சுன்னா மோட்டர் வந்து ரன் ஆகுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படியே ரன் ஆகாது. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். ரீஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எப்போ வந்து மறுபடியும் ஆன் பண்ணுறீங்களோ அப்போதான் இது வந்து ஆன் ஆகும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேஃபா நம்ம வந்து யோசிச்சு தான் பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டத்தை பத்தி ஃபுல் டீட்டெயிலா நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா போன வீடியோவில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது பாத்தீங்கன்னா போர்வெல், சிங்கிள் பேஸ் போர்வெல், 3 phase போர்வெல், சம்புக்கு, இந்த மாதிரி ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை பயன்படுத்தலாம். செமி ஆட்டோமேட்டிக் எதுக்காக நம்மளே மேக் பண்ணியிருக்கோம், அது வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மார்க்கெட்ல வந்து கிடைக்குது. ஆனா என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி இந்த சிஸ்டம் வந்து இப்படிதான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ஒரு டிசிஷன் வச்சிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய கரியர்ல எவ்வளோ பார்க்குறோம், மோட்டர்லாம் வந்து எப்படி டேமேஜ் ஆகுது, எப்படி எதனால எரியுது அப்படின்றது எல்லாமே எனக்கு அது மாதிரி இருந்தால் தான் அந்த சிஸ்டம் வந்து எனக்கு செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய தன்மையே வரும். அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதை வந்து பவர் சப்ளை கொடுக்கும்போது நீங்கள் அதில் எப்படி அது ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர்வெல், சிங்கிள் பேஸ், 3 phase அண்ட் பார்த்தீங்கன்னா சம்பு, இது மாதிரி இதுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி சிஸ்டம் வந்து நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல பாருங்க நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று பண்ணுங்க. நாங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களை கேட்போம். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பாக்ஸ் வேணும், எந்த ஒரு ஐட்டத்துக்கு பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஐட்டத்தை நாங்கள் ஒரே நல்ல டெலிவரி பண்ணிடுவோம். ஃப்ரீ ஷிப்பிங்கு. அதாவது பார்த்தீங்கன்னா காசு அதிகமாக இருக்குமா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஃபுல்லாக பாருங்க மெட்டல் பாடி இது. இந்த பாக்ஸ் எல்லாத்துக்குமே 1 year வாரண்டி. நாங்கள் செய்யக்கூடிய செமி ஆட்டோமேட்டிக்கும் 1 year வாரண்டி. தேவைப்படுறவங்க அந்த நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. அதை பற்றி டீட்டெயில் எல்லாமே தெரியும். ஹோல்சேலில் கொடுக்க போகிறோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு தான் இது, ரீட்டைல் ரேட்டே கிடையாது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர்ஸு. உங்களுக்கு நீங்கள் பயன்படணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன்னு. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. 5 சிஸ்டம் ஆனீங்கன்னா ஒரு ஆஃபர் இருக்குது, 10 சிஸ்டம் ஆனீங்கன்னா ஒரு ஆஃபர் இருக்குது. என்ன ஆஃபர் ஏது ஆஃபர் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த சிஸ்டத்தை இதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். பார்க்காதவங்க அந்த ஐ பட்டன்லேயும் அந்த லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். போயிட்டு இந்த வீடியோவும் ஃபுல்லாகவே பாருங்கள். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபிஷியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் யூனிட் 100% ஸ்டார்டிங் கெப்பாசிட்டிக்கு ரிலே போட்டு தான் பண்ணுறோம். டைமர் ரிலே போட்டு தான் பண்ணுறோம்.
100% ஜென்யூனா இருக்கணும் அப்படின்றத நம்மளோட இதுவே. நம்மளால எந்த வித மோட்டரும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றத தெளிவா இருக்கிறோம். எங்க கிட்ட நம்பி வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம அதை பத்தி டெமோ பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். ஓகேங்களா, செமி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் அப்படின்னோம்னா நம்மளா ஆன் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம ஆன் பண்ணால் போதும், இந்த சிஸ்டம் மீதி இருக்கிற ப்ரொசீஜரை எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கும். என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெயினாக நம்ம இதை தயாரிச்சுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டருக்காக தான். நம்ம வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவான டேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். அந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ணுவோம், மோட்டர் போட்டு நம்ம ஃபில் பண்ணுவோம். அப்போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சில டைமில் ஓவர் ஃப்ளோ. ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா தண்ணி ரம்பி ஊற்றிட்டே இருக்கும், நம்ம கவனிக்க மாட்டோம் இல்லையா, அந்த பிரச்சனை ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா வராது. இப்போ தண்ணி வருதா வரலையா அப்படின்றத நம்ம தான் பார்த்துட்டு இருக்கணும். சப்போஸ் கீழே வச்சிருப்பாங்க மோட்டரை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ டேங்க் இருக்கும், அங்கே ரப்பிட்டு இருக்கும், ஆனால் தண்ணி ஊற்றிட்டே இருக்கான்றது அவங்களுக்கு தெரியாது. வெறும் மோட்டர் ஓடுதுன்றதே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் நம்மளோட சிஸ்டத்தை ஒரு வாட்டி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இங்கே ஆன் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோம்னா இது மாதிரி நமக்கு ஒரு சில இண்டிகேஷன் எரியும். இது என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ இதை நான் ஆன் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோவுக்கான ஒரு இண்டிகேஷன். இப்போ தண்ணி மேலே போகலை அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் தானாகவே மோட்டரை ஆஃப் பண்ணிடும். ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் தண்ணி விட்டு விட்டு வருதுன்னாலும் வெயிட் பண்ணும். சப்போஸ் வந்துட்டு 1 மினிட்டுக்கு தண்ணி வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் கட் ஆஃப் பண்ணிடும். மெயினாக நம்ம தயாரிச்சதுக்கே பார்த்தீங்கன்னா அதனால தான் மோட்டர் சில பேர் என்ன பண்ணுறாங்க, போட்டுட்டு அவங்க மட்டும் அவங்களோட வேலையை பார்க்குறாங்க, போட்டதே மறந்துடுறாங்க, தண்ணி வந்துட்டு இருக்கும், சில டைமில் வராமல் போயிடும். அந்த மாதிரி டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் எரிஞ்சு போகிற பிரச்சனை நிறையவே இருக்குது. இந்த சிஸ்டத்தை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எதுக்குமே பயப்பட தேவைங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் மோட்டர் ஆன் பண்ணிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 மினிட் கிட்ட ஆக போகுது. மோட்டர் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்இடி கட் ஆயிடுச்சுன்னா பாருங்கள், கட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆஃப் ஆகிடுச்சு. தானாகவே தண்ணி வரலனாலே மோட்டர் ஆஃப் ஆகிடும். மெயினான பர்பஸே இதுதான். இப்போ சப்போஸ் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். இதை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த சிஸ்டத்தை போகிறதுக்கான காரணம் மெயினாக அதுதான் முக்கியம். தண்ணி வரலன்னா கட் ஆஃப் பண்ணிவிடும். கரண்ட் ஆஃப் ஆனாலும் நீங்களா எப்போ ஆன் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த சிஸ்டம் ஆன் ஆகும். சரிங்க, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு சில கனெக்டரில் ஒயர் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ பீஸு, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் நம்ம சிஸ்டம் மேக் பண்ணி கொடுக்கும்போது பளிச்சுனே இருக்கும் பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 amps கனெக்டர் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்புட் ஃபேஸு, ஓகேங்களா, இன்புட் ஃபேஸு, இன்புட் நியூட்ரல், ஓகேங்களா, இது வழியாக உள்ளே போகும். அவுட்புட் ஃபேஸ் மட்டும் வரும் நமக்கு. அவுட்புட்லேருந்து ஃபேஸ் மட்டும் வரும். நியூட்ரல் பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே லூப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சுவிட்சிலோட கண்ட்ரோல் எடுத்து மட்டும் இந்த ஃபேஸ் மட்டும் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வேலை செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல 4 கனெக்டர் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 கனெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு சிக்னல், அதாவது தண்ணி மேலே போகுதா அப்படின்றது சிக்னல் பண்ணுறதுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடுச்சா ரிட்டன் அங்கேருந்து சிக்னல் வரதுக்காக. ஓகேங்களா, அவ்வளோதான் இதில் கனெக்ஷனு. ரொம்ப சிம்பிள் கனெக்ஷனு, யார் வேணாலும் யார் வீட்டில் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை நாங்கள் மேக் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஒன்றுமே தேவையில்லைங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இந்த இடத்துல மவுண்ட் கொடுத்துருவோம். நீங்கள் போய் அப்படியே ஸ்க்ரூ பண்ணிவிட்டு மாட்டி விட்டிங்கனாலே போதும். ஓகேங்களா, சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன். ஓகேங்களா, புஷ் பண்ணால் ஆன் ஆகும், புஷ் பண்ணால் ஆஃப் ஆகும். இதில் இருக்கக்கூடிய கரண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜை டிசி வோல்டேஜாக மாற்றிருக்கோம். ஏசி வோல்டேஜை டிசி வோல்டேஜாக மாற்றிட்டாலே போதும், நமக்கு ஷாக் அடிக்கிற கரண்ட்டே இது உள்ள கிடையாது. நம்ம ஈரக்கையோட இதில் கையை வச்சாலும் நமக்கு எந்த வித ஷாக்குமே வராது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேட்டரி கரண்ட் மாதிரி தான். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தை நம்ம ஆன் பண்ணோம்னா ஆன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ மேனுவல் சுவிட்சு. இதை நான் மேனுவலில் போட்டுட்டேன் அப்படின்னா இந்த சிஸ்டத்துக்கு வர பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கட் ஆகிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பவர் சப்ளை ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி இதுவும் ஸ்டெட் டவுன் ஆகிடும். நம்ம மேனுவல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மேனுவல். ஓகேங்களா, இது ஒரு 2-way சுவிட்சு. இப்படி போட்டால் இது ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போட்டோன்னே இது பவர் சப்ளை வந்துச்சு. பர்டிகுலர் வேணான்னா அப்படின்னா இந்த ஒரு சுவிட்சையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ், ஒரு 2 amps 1.2 amps பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். சப்போஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த டைமில் நமக்கு சிஸ்டத்தை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டரோடைய ஆன் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி கரண்ட் தான். இந்த சுவிட்சை மட்டும் நம்ம எங்கே வேணாலும் எடுத்து போய் வச்சுக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கனெக்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த கனெக்டரில் நம்ம ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் இந்த பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கு இல்லையா, அதிலே பார்த்தீங்கன்னா டம்மி போடுவோம். அந்த டம்மிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போட்டு
இந்த ஒரு சுவிட்ச் 10 ரூபாய் தான். இந்த சுவிட்சை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம் சிஸ்டத்தை. அதுக்கான ஒயரிங்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து இதில் இண்டிகேஷன் பண்ணுறதை வந்து நம்ம செக் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு 4 ஒயர் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 4 ஒயர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டேங்க் வந்து ஃபில் ஆயிடுச்சுன்னா கட் ஆஃப் பண்ணுறது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா காமன். ஓகேங்களா? இது இந்த ஒரு 2 ஒயிட்டு வந்து காமன். இது வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஒரு சென்சார். இப்போ வந்து நான் வந்து மோட்டரை வந்து ஆன் பண்ணுறேன். இதில் என்ன நம்ம ஒரு புதுசாக ஒன்று கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணோம்னா ஒரு 3 செகண்ட் கழிச்சு தான் இந்த சிஸ்டமே வந்து ஆன் ஆகும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது ரீசெட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு டைமர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன். இந்த டைமர் ஆன் ஆகிடுச்சு. ஒரு 2 செகண்ட் கழிச்சு இது ஆன் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து மோட்ரு வந்து ஆன் ஆகிடுச்சு. மோட்ரு ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து உள்ளே போகுதா அப்படின்றத காட்டுறதுக்காக நான் கொஞ்சோண்டு இங்கே இந்த பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா 2 சென்சாரை மட்டும் உள்ளே விட்றேன் பாருங்கள். நமக்கு இந்த எல்இடி வந்து இண்டிகேட் பிளிங்க் ஆகுது. அப்போ என்னன்னா தண்ணி வந்து நமக்கு மேலே வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்குது அப்படின்றத இது வந்து சென்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து தண்ணி மேலே உள்ளே போயிட்டுருக்கு. மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃப் ஆகாது. சப்போஸ் வந்து நான் தண்ணி மேலே போகலை எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ வந்து தண்ணி மேலே போகலை அப்படின்னும் போது இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல வந்து மோட்டரை வந்து கட் ஆஃப் பண்ணிடும். இப்போ இதனுடைய முக்கியமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனே அதுதான். ஏன்னா மோட்டரை வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கணும். ஏன்னா எவ்வளோ செலவு பண்ணுறோம். இந்த ஒரு சிஸ்டம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வித வேலையுமே கிடையாது. மோட்டர் சேஃபாக இருக்கும். இதே சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம் மோட்ரு எல்லாத்தையுமே பண்ணுறோம். சம்பு, போர்வெல் எல்லாத்தையுமே பண்ணுறோம். அதுக்கான சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவிலே காட்டியிருப்போம் உங்களுக்கு. இந்த சிஸ்டம் தான் அது. இதை பற்றி கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வாட்டர் ஃப்ளோ சென்சார் வந்து வெளியே எடுத்துட்டோம் இல்லையா? இந்த வாட்டர் ஃப்ளோ சென்சார் வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம். இப்போ மோட்ரு பார்த்தீங்கன்னா 1 மினிட் ஆக போகுது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி கட் ஆனோடனே மோட்ரு வந்து ஆஃப் ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ வந்து இது கட் ஆஃப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி கட் ஆன உடனே இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த எல்இடி கொடுத்து பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்இடி பாருங்கள் அப்படியே இல்லை பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குறையுது பாருங்கள். இப்போ வந்து ரீசெட் ஆகிடும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் மோட்டர் ஆன் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இது நம்ம என்ன தான் பண்ணாலும் மோட்ரு வந்து ஆன் ஆகாது. இந்த சென்சார் ஒயர் என்ன தான் பட்டாலும் ஆன் ஆகாது. இதுக்கு கரண்ட்டே வராதுங்க. சுத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வோல்ட்டு கூட சுத்தமாக வராது. நம்ம எப்போ ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் ஒரு பேட்டரி வோல்ட்ரு இண்டிகேஷனுக்காக இங்கே வரும். அது வந்ததுக்கப்புறம் ரிசீவில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும். பாருங்கள், நான் வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து ஆன் பண்ணிச்சு. மோட்ரு பாருங்கள் 2 மினிட்ஸில் பாருங்க 3 செகண்டில் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து உள்ளே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 ஒயர் வச்சுட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஃபில் ஆனால் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஒயர். ஓகேங்களா? இப்போ வந்து தண்ணி வந்து உள்ளே போயிட்டுருக்கு. சப்போஸ் தண்ணி ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா பாருங்கள், இப்போ இதையும் சேர்த்து நம்ம வந்து ஃபில் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? மோட்ரு கட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசெட் ஆகிடும். இந்த எல்இடியும் வந்து நமக்கு சுத்தமாகவே கட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கு, இப்போ நான் மோட்டரை ஆன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் ஆன் பண்ணுறேன். இந்த டைமர் எல்இடி ஆன் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா மோட்ரு ஆன் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள. சப்போஸ் தண்ணி ஃபில் ஆகுதுன்னா மோட்ரு ஆன் ஆகாது. இந்த டைமில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மேனுவலில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் தண்ணி வேணும் அப்படின்னா. எப்போ வந்து இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை விட்டு நம்ம சென்சாரை விட்டு தண்ணி இறங்குதோ அப்போ தான் நீங்கள் ஆன் பண்ணும்போது இந்த பம்பானது வந்து ஆன் ஆகும். பாருங்கள், இப்போ தான் ஆன் ஆகும். இப்போ வந்து இது மாதிரி பாருங்கள், ஃபில் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து 2 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். டைமிங் தான் இதில் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு நமக்கு சப்போஸ் தண்ணி வரல அப்படின்ற பட்சம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் ட்ரை ரன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். வேலை செஞ்சு மோட்டரை வந்து கட் ஆஃப் பண்ணிடும். தண்ணி வந்துன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆஃப் ஆகிடும். இதுதாங்க இந்த சிஸ்டத்தோடைய ஃபங்க்ஷனு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போது இன்னொரு டவுட் இருக்குது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம பவர் இது கொடுத்துருக்கோம். சப்போஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில் ஆகிடுச்சு, தண்ணி ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு இந்த எல்இடி ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு டைமிங் கொடுத்துருக்கோம். எதுக்கான பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி சடனாக வர்றதே கிடையாது. தண்ணி வர்றதுக்கு டிலே ஆகும், ரொம்ப நேரம் ஓடும் இல்லையா? அது மாதிரி ஓடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரிலே வந்து ரீசெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் டைமிங் கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் அது மாதிரி டைம் கொடுத்துருக்கோம். அது மாதிரி டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீசெட் ஆகிடும். நம்ம ஒயர் அதுக்கப்புறம் என்ன தான் நம்ம எடுத்தாலும் சரி இந்த மோட்ரு வந்து ஆனே ஆகாது. தேவைப்படுறவங்க பாருங்கள், ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணாலே போதும், நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த சிஸ்டம் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டமும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா
போர்வெல் அண்ட் சம்புக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மாடலு மெட்டல் பாக்ஸு. இது வந்து பிவிசி பாக்ஸ், ஏசி பிளாக். இந்த பிவிசி பார்த்தீங்கன்னா உடையாது, அவ்வளோ சீக்கிரம் அழுக்கம் ஆகாது. வாட்டர் ப்ரூஃப் பாக்ஸ், அவுட்டோரில் வைக்கிற பாக்ஸ் தான் நம்ம போட்டு பண்ணியிருக்கோம். ஐபி ரேட்டிங்கோட இருக்குது பார்த்தீங்களா. இது 65 IP65 ரேட்டிங்கோட வரக்கூடிய பாக்ஸ். இது குவாலிட்டியான பாக்ஸ் தான் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் யூனிட். இன்ட்ரோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து சிங்கிள் ஃபேஸ் போர்வெல், 3 ஃபேஸ் போர்வெல், ஒரு மோட்டார் மல்டிபிள் டேங்க் வச்சுருக்கவங்களுக்கு, 2 மோட்டார் ஒரு டேங்க் வச்சுக்கிறவங்களுக்கும் எல்லா விதமான சிஸ்டமும் பண்ணுறோம். உங்களுக்கு டவுட்னா ஒன்றுமே இல்லைங்க, மேலே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க, வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிடுவோம். வேணுன்ற பாக்ஸை வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் ரேட்டு வந்து நம்ம உடச்சி வீடியோவில் சொல்ல முடியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, எதுக்காக இவ்வளோ கம்மியாக சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் நான் வந்து ரேட்டை வந்து நான் வந்து சொல்கிறது இல்லை. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன் மெசேஜ் பண்ணுவோம். அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பாக்ஸ் எந்த அளவுக்கு ஒர்த்தபிளான பாக்ஸை நாங்கள் எங்கே சேல்ஸ் பண்ணுறோன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்ட்டி. நான் செஞ்சு போடக்கூடிய இந்த பாக்ஸுக்கும் 1 இயர் வாரண்ட்டி. இது உள்ள வரக்கூடிய போர்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படுறவங்க கேட்டால் போர்டாக கூட நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். நீங்கள் வேணும்னா இந்த ஒரு ஆன் ஆஃப் பட்டனை கூட வச்சு கூட நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இதோடைய டயக்ராமும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் நான். உங்களுக்கு வேணும்னா நீங்களே அசம்பிள் பண்ணி கூட உங்களோட ஏரியாவில் நீங்கள் போடுங்க. நீங்கள் ₹1 சம்பாதிங்க. நீங்கள் சம்பாதிக்கணுன்றது தான் என்னோட எண்ணமே. சரிங்களா? சரி, என்னோட நம்பருக்கு கண்டிப்பாக கூப்பிடுங்கன்னு நினச்சிக்கிறேன். மேலே பாருங்கள், நம்பர் ஸ்க்ரீனில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் அடுத்தடுத்து வந்து வீடியோக்களை எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். நம்மளுடைய சேனலில் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் சம்மந்தமான வீடியோஸ் தான் போடுறோம். எலக்ட்ரிஷனும் ப்ளம்பர் தான் அதிகமாக பார்க்குறீங்க. நீங்கள் ₹1 சம்பாதிக்கணுன்றது தான் என்னோட எண்ணமே. இந்த போர்டுக்கு நமக்கு எதுவும் காம்ப்ளிமெண்ட் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய உழைப்பு போட்டு பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம டீலர் ரேட்டை வாங்குகிறோம் ஹோல்சேலாக. இதில் வேணால் நான் ஆஃபர் கொடுத்து பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ₹500 கிடைச்சாலே போதும். எனக்கு எந்த வித ப்ராஃபிட்டுமே தேவை கிடையாது. ஏன்னா நம்ம அதிகமாக வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பயன்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவைப்படலாம் பரவாயில்ல, வேறு ஏதாவது தேவைப்படும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.